मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சார், நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் மறந்துட்டீங்களா? மோமோஸ் இல்ல, ரோபோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு உதவி செய்ய நாங்க லேபுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நானும் நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன். நீயா? என்னுடைய டிராயிங் புக்ல எப்படி தண்ணி பட்டா ரோபோட் சேதமாகுதோ அதே மாதிரி என் ரோபோட்ல தண்ணி பட்டுச்சு, அப்புறம் அது சேதமாயி போயிடுச்சு. ஓ, பேப்பர்ல ரோபோட் செஞ்சியா நீ? அதான பார்த்தேன். பூசணிக்காவை பார்த்து முகத்தை வரையறவன் எப்படி ரோபோட்டா செஞ்சான்னு. இவன் எவ்வளவு பெரிய டாங்கி தெரியுமா? ஏசிய கொஞ்சம் ஓட விடுன்னு சொன்னேன். அந்த ஏசியை எடுத்துக்கிட்டு இவன் பார்க்ல ஓடிக்கிட்டு இருக்கா. நமக்கு எது காமெடியோ அனி அத லைவா செஞ்சு காட்டுறான். ஹை, நான் இங்க இருந்து போறேன். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு பதிலா என்ன சிப்ப வச்சிருக்காங்க? இன்டகிரேட்டட் சிப். மார்க்கெட்ல புது ஃபிளேவர் வந்திருக்கு போல இருக்கே. இப்ப வேணா இதை டேஸ்ட் பண்ண போறேன். ஏப்பா, அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. வா போய் அவனை சமாதானப்படுத்துவோம். அடடா கண்ணா, எதுக்காக நீ இதை சாப்பிட்ட? அது சிப். இந்த சிப்ஸ் சாப்பிடுற பொருள் இல்லப்பா கண்ணா. ஆனா நாங்க தினமும் சிப்ஸ் சாப்பிடுவோமே. சிப்ஸ் கொஞ்சம் காரமா இருக்கும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு காரமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அந்த சிப்ஸ பத்தி சொல்லல, நான் இந்த சிப்ப பத்தி பேசுறேன். கண்ணா, நீ இப்ப சாப்பிட்ட சிப் இருக்கே, அது ஒரு வித்தியாசமான சிப்பு. இது நார்மல் சிப் இல்ல, இன்டகிரேட் சிப்பு. இது நான் ரோபோட்டுக்காக பண்ணது. இப்ப இத ஹனி சாப்பிட்டா நான் என்ன பண்றது? அப்படின்னா அதுக்கு இப்ப இந்த உலகமே மாறப்போகுது. ஏன்னா ஹனி மாறிட்டான் ரோபோட்டா. ஹனி, உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் ஹனி கிடையாது. ஹனி 2.0, ஸ்பீட் 2, 12 ஹெர்ட்ஸ், மெமரி 1 ஜிட்டாபைட், கெபாசிட்டி 10 ஜிகாபைட். ஹோய்மா. அப்ப இந்த ஸ்கூட்டர் காருக்கெல்லாம் வாங்குற மாதிரி ஹனிக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும் போல இருக்கு. நீ என்ன இவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸா பேசிட்டு இருக்க போபட்? ஸ்கூட்டர் கார் எல்லாம் வேகமா ஓடும். நான் 10 km/h ஸ்பீட்ல 3.4 சென்டிமீட்டர் டயாமீட்டர்ல ஸ்பீட்ல பெஸ்டிசைட் இல்லாம சர்டிஃபைட் பியூரிஃபைட் பெட்ரோலிஃபைட் வண்டியை ஓவர் ரைட் பண்ணி ஓட்டுவேன். இவன் சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டானா இல்ல லைப்ரரியை சாப்பிட்டானா? இவ்வளவு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கான். வாவ், என்னுடைய அண்டர்ல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏன்னா எந்த வேலையும் செய்யறது எனக்கு கை வந்த கலையாயிடுச்சு. இது ரொம்ப ஏடா குடமாயிடுச்சு. ஹனியை சீக்கிரம் குணப்படுத்தணும், இல்லன்னா ரோபோட்டா இருக்கிறவன் எப்பொழுதும் ஹனியா மாற முடியாது. அவன் மொத்தமா ரோபோட்டா மாறிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஹனி நமக்கு கிடைக்க மாட்டான். நம்ம ஹனி ரோபோட்டா இல்லாம ஹனியா கிடைக்கணும்னா நம்ம அவனுக்கு அது கொடுக்கணும். அது வந்து மம்மியோட மம்மி. அது வந்து என்ன சொல்லுவாங்க? ஓ, என்ன அண்ணியா? ரொம்ப சரியா சொன்ன. தண்ணி. அதான் அண்ணி தண்ணி ரைமிங்ல இருக்குல்ல, அதனால தான் ஞாபகம் வந்தது. உடனே நம்ம ஹனிக்கு தண்ணி கொடுத்தாகணும், அப்பதான் அது டிஃப்யூஸ் ஆகும். அப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவான். இது ரொம்ப சுலபமான வழிதான். ஹனி ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அவனை மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு மாத்தணும். வாங்க நண்பர்களே.
அண்ணா அந்த பால கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? இப்பவே பாஸ் பண்றேன். சாரி. சாயந்தரத்துக்குள்ள இந்த சரக்கை நான் கொண்டு போய் சேர்க்கணுமே. அப்படி நான் கொண்டு போய் சேர்க்கலடா என் வேலை போயிடுமே. இந்த ஹனி 2.0 நேர்ல இருக்கும்போது இதுக்காக இந்த ஃபியர். ஹனிய பார்த்த உடனே அவன் முகத்தை குறி பார்த்து இந்த தண்ணியை குடிக்க வைக்கணும். அதோ அங்க இருக்கா. தண்ணீர் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுங்க. தரரரரா. அடேங்க அப்பா, இதெல்லாம் நாம ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். ஹனி முதல் முறையா அவன் மூளையை யூஸ் பண்ணிருக்கா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹனிக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு என் பழைய பெருசு திரும்ப வேணும். வாங்க. சாரி. 400 கிராம் சக்கரை 14 ரூபா, 1/2 கிலோ மாவு 12 ரூபா, 800 கிராம் எண்ணெய் 60 ரூபா, 3 லிட்டர் பால் 18, டோட்டல் 100 ரூபா. கால்குலேட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டோட்டல் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. அட அததான் நான் தான் சொல்றேனே, டோட்டல் 100 ரூபான்னு. தப்பான பதில். 460 plus 510 plus 850 ஆட் பண்ணி அப்புறம் 3 லிட்டர் பால லிட்டர் 20 ரூபான்னு சேர்த்தா கூட இந்தாங்க இதான் பில்லு. டோட்டல் ஆச்சு 2000 rupees. தேங்க்யூ அனி 2.0. நஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்திட்ட. ஆனா எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டியே. ஹனியோட புத்திசாலித்தனம் நொடிக்கு நொடி அதிகமாயிட்டே போகுதுமா. ஏதாவது பண்ணி ஐடியா. வாங்க என் கூட. ஹனி, நீ திரும்பவும் ஹனியா மாறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் வாயை தர. வாயை திறக்கணுமா? ஓகே. நேத்து தரையில விழுந்து ஐஸ்கிரீமை எடுத்து பன்னி போப்பட்டுக்கு கொடுத்தான். ஆனா அந்த விஷயம் போப்பட்டுக்கு தெரியாது. பன்னி ஏமாத்துக்காரா. ஏய் ஹனி, நான் வாயை திறக்க சொன்னது இதை சொல்றதுக்காக இல்ல. அது சாரி பப்பட், சாரி. எனக்கு தண்ணி தாகம் எடுக்கல. அப்படி குடுக்கணும்னா என்ன கொடு. எனக்கு பலகாரமும் கிடைக்கும். அப்புறம் அதுல இருக்க எண்ணெயும் நான் குடிப்பேன். நம் 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 நம். தண்ணிய குடிச்சா நீ பழைய மாதிரி மாறிடுவ ஹனி. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் இதையெல்லாம் செய்யறோம். நீ ஏமா அதையெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு பழைய மாதிரி மாற விருப்பம் இல்ல. நான் முதல்ல கொஞ்சம் தான் புத்திசாலியா இருந்தேன். இப்ப நான் எக்ஸ்ட்ரா புத்திசாலியா ஆயிட்டேன். ஓவர் அண்ட் அவுட். நீ புத்திசாலியா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசி இருந்திருக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுதா?
இவனுக்கு நான் ஆசை காட்டி வர வைக்கிறேன். இருங்க ஹனி நில்லு, நான் உனக்கு சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வாங்கி தரேன். பிஸ்கெட்ல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கும், அப்புறம் அதுல நிறைய சுகர் இருக்கும். அது நம்ம ஹெல்த்தியே ஸ்பாயில் ஆக்கிடும். வேணும்னா நீயே சாப்பிடு, என் ஹெல்த் நான் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கு நீ பயமா இருக்குன்னு மட்டும் சொல்லி இருக்கலாமே. இவ்வளவு பெரிய டயலாக சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கபாட், போய் ஹனிக்கு மிளகாவை கொடு, அப்புறம் அவனே தண்ணியை தேடி குடிக்க வருவான். நீ எவ்வளவு ஸ்மார்ட் பண்ணி. அடேங்கப்பா, எனக்குள்ள இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா இந்த ஹனி இனிமேல் 2.0வாவே இருப்பான். இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா பன்னி, உன்னை விட உன் தம்பி ஹனி ரொம்ப ஸ்மார்ட். இவ்வளவு ஹைட்ட பார்த்துட்டு என்னுடைய இதயம் டன் டன்னு அடிக்குது. இதயம் டங் டங்னு இல்ல, திக்கு திக்குன்னு அடிக்கும். அது முதல்ல இருந்தது, இப்பதான் இரும்பு இதயமாச்சே, அதான் டன் டன்னு அடிக்குது. ஓகே பாய். ஹனிக்கு தண்ணி குடுக்கறதுக்குள்ள அவன் நமக்கு தண்ணி காட்டிடுவான் போல இருக்கேம்மா. போதும், நான் என்னோட பெருசை திரும்பவும் பழையபடி மாத்தியே தீருவேன். இப்ப ஹனியை பிடிக்கணும்னா அறிவால யோசிக்க கூடாது, உணர்வு பூர்வமா யோசிக்கணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்புறம் இப்படி பண்றோம், ஓகே பண்ணிடலாம். ஓகே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட யார் பாக்குது? சிறுசு குரல்ல யார் மிமிக்ரி பண்றது? ஓஹோ, இது மிமிக்ரி கிடையாது, இது உண்மையிலேயே சிறுசுதான். தண்ணியில குதிச்சு என்ன காப்பாத்து ஹனி. நான் தண்ணியில குதிச்சேனா அப்புறம் என்னுடைய சிப் டிஃப்யூஸ் ஆயிடும். சரி பரவாயில்ல விடு, பன்னி ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போனவன், அதனால எப்படி நீச்சல் அடிச்சு வந்துருவான். அனி பெருசு, நான் எல்லார்கிட்டயும் சொன்னது போய், நான் ஸ்விம்மிங் கிளாஸ்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போயிடுவேன். காப்பாத்து. பரவாயில்ல விடு, யாராவது படகு எடுத்துட்டு வருவாங்க, அப்படியே பன்னியை காப்பாத்திடுவாங்க. இன்னைக்கு படகு ஓட்டிங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. ஜோர்தாரும் போட்டு இருக்காங்கல்ல, அவங்க உன்னை காப்பாத்திடுவாங்க. இவ்வளவு குட்டியான ஷார்க்கா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் குழந்தையா இருக்கும்போது பால் குடிக்கவே இல்ல, அதனால நான் வளரவும் இல்ல. என் சின்ன தம்பி கூட என்ன பார்த்து சின்னவனே சின்னவனேன்னு தான் கூப்பிடுவான். என் உருவம் தான் சிறுசு, ஆனா என் பற்கள் ஷார்க் மாதிரி கூர்மையானது. இவனை நான் தின்னுருவேன். ஹனி குதி குதி. சிப் சிப் காப்பாத்து ஹனி. சிப் சிப் குதி குதி. 1 செகண்ட். ஐடியா. அட, இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்னா இதெல்லாம் உங்க பிளான் தானா? நீங்க எல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. நான் உங்க யாரையும் எப்பயும் மன்னிக்க போறதே இல்ல. பரவ மேடம், பாத்தீங்களா, என்னுடைய நண்பர்களே என்ன ஏமாத்திட்டாங்க. சிறுசு, எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. காப்பாத்து சிறுசு, காப்பாத்து, நான் முழுகிக்கிட்டு இருக்கேன், காப்பாத்துங்க.
காப்பாத்து சிறுசு, காப்பாத்து. நான் முழுகிக்கிட்டு இருக்கேன். காப்பாத்து, என்ன காப்பாத்து. நீ ஒண்ணும் தண்ணில மூழ்கல டாங்கி. உன் முகத்துல தண்ணியை தான் நாங்க தெளிச்சோம். ஐ லவ் யூ நண்பர்களே. நீங்க எல்லாம் இல்லாம நான் என்னைக்கு இருக்க மாட்டேன். எனக்கு ரோபோட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்ல. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கிற நீ? ரோபோட்டா? அநேகமா டாங்கிகளுக்குன்னு புது மாடல் வந்திருக்கு போல. என்ன புரிஞ்சுதா? ஏய் பப்பாட், போதும் நிறுத்து. பெருசு உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? அதுக்கு தான் சொல்றது தூங்கறதுக்கு முன்னாடி மூவி எல்லாம் பார்க்காதன்னு. சரி சரி, எல்லாத்தையும் மறந்துரு. வா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்டா? ஆமா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னது? வேண்டாம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.